பேடிஎம் அப்ளிகேஷனில் இப்போ கொஞ்ச நாளாகவே நிறைய அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு பேலட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ஷாப்பிங் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக பேங்க் கொண்டு வந்தாங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டை அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் தான் இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு. இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு வழியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேடிஎம் யூஸராக இருந்தால் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் நீங்கள் 500 ரூபாயிலிருந்து 60,000 வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன் மற்றும் உங்கள் ராயல்ட்டியை பொறுத்து உங்களோட அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லாருக்கும் 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறோம். இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டை எப்படி யூஸ் பண்ணுறது, இது மூலமாக எப்படி அமௌண்ட்டை நம்ம எடுத்து ரீசார்ஜ் பண்ணுறது, திரும்பவும் நம்ம எப்படி அமௌண்ட்டை பே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நீங்கள் இன்னும் டெக் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபேஸ்புக்லேயும் நோட்டிஃபிகேஷன்ஸை பெற டெக் டிவி தமிழ் சேனலோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டெக் நியூஸை பெறுங்க. ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே மேலே பாருங்கள் பே யூபிஐ மணி பாஸ்புக், அடுத்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் போஸ்ட்பெய்டு. இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு ஆப்ஷன் உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனில் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருந்த பேடிஎம் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ஒரு யூசர், அதாவது பேடிஎம் யூஸ் பண்ணுற யூசர் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். கம்ப்ளீட் பண்ணி ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டுக்கு எலிஜிபிள் ஆகிருவீங்க. ஸோ இப்போ குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இகேஒய்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பேடிஎம் அப்ளிகேஷன் வழியாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு உடனடியே கிடச்சிருது. அவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே கிடச்சிரும். ஸோ இந்த பேடிஎம் அப்ளிகேஷன் வழியாக பேங்க் ஓப்பன் பண்ணுற அனைத்து யூஸரும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோட பேடிஎம் ராயல்ட்டியை பொறுத்து, அதாவது நான் பேடிஎம் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து, நான் பேடிஎம் யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்து எனக்கு 500 ரூபாய் லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அது பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நான் அந்த 500 ரூபாயில் 493 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டேன். வெறும் 7 ரூபாய் மட்டும்தான் என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போ இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு டிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும், அதாவது ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தான் இது ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் இப்போ காட்ட முடியாது. ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களோட லிமிட் 500 ரூபாய் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் இருக்க அமௌண்ட்டை எடுத்து எவ்வளோ சீக்கிரம் பே பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு உங்களுக்கு அமௌண்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை சீக்கிரமாக பே பண்ணிடுங்க. இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள் பே நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 493 ரூபாயும் கட்டுறீங்களா அல்லது அதுக்கு கம்மியாக கட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி ப்ரொசீட் பே கொடுத்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வரும். ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் 500 ரூபாய் ஆட் ஆயிரும். திரும்பவும் உங்களுக்கு எமர்ஜென்சியான டைமில் எடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் கீழே பண்ண ரீசார்ஜ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நான் ரீசார்ஜ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டை யூஸ் பண்ணி பயனடையலாம்.